இப்பதான் சொன்னேன் அண்ணங்கிட்ட, நான் உண்மையிலே இன்னைக்கு நான் ஷூட்டிங் வந்து ராம்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, தனுஷ் படம். நானும் நடிகர் தான், தெரியல. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நடிகர் மாதிரியே எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் நடிகர் தான். நான் முதன்னு மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயா அவர்களை நான் ஒரு ஹோட்டலிலே நடிகர் விசால் அவங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். அப்போ ஒல்லியா இருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார். அப்ப விசால் தான் சொன்னாரே இவர் தளபதி பையன் அப்படின்னு. சத்தியமா நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப நான் பார்த்து வணக்கம் ஏதோ கையை கொடுத்தேன். அந்த சுனுக்கர் விளையாண்டுகிட்டு இருந்தேன். அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, கல்லூரி நண்பர்கள். அப்ப நான் அவர் பார்த்ததுக்கும் அதற்கு பிறகு நம்ம நடிகர் சங்கத்தில் வந்து காவேரி பிரச்சனைக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அப்ப அதுல வந்து கலந்துகிட்டார். அப்ப நான் அவர்கிட்ட 2 வார்த்தை பேசியிருக்கேன். அதற்கு பிறகு இப்ப சமீப காலத்தில் தான் நான் உதயா அவர்களை பார்க்கிறேன். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்றைக்கு அவர் ஒரு செயலை வந்து செய்யணும்னு முடிவெடுக்கிறார். ஒல்லியா இருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு. அவரு நடிகனாகணும்னு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி படம் எடுக்கிறார். இன்னும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்காருல்ல, அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் ஜெயண்ட் கம்பெனி தான். அதையும் மறந்துடக்கூடாது யாரும்.